வணக்கம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 40 லட்சம் ஓட்டுக்களை வச்சிருக்கிற ஒரு கட்சி. சாதாரணமாக எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளை வேட்பாளராக அறிவித்து 234 தொகுதிகளிலும் தேர்தல் களம் காண்டு வராங்க இந்த கட்சி. நேற்று வந்த டிவிகே கட்சி கூட ஒரு வேட்பாளர் 3 கோடி ரூபாய் தொகுதிக்கு செலவு செய்ய முடிஞ்சால் மட்டும்தான் உங்களை டிவிகே உங்களை வேட்பாளராக அறிவிக்கும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் பிற கட்சியிலிருந்து வந்த குற்ற பின்னணி உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆக நேற்று வந்த அரசியல் கட்சி கூட ஒரு உண்மையும் நேர்மையுமான எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத வேட்பாளரை அறிவித்து தேர்தலை களம் காண முடியல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழ் கட்சி அறிவிச்சுக்கிற அந்த வேட்பாளர்கள் யாருமே குற்ற பின்னணி உள்ள ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. ஆக உண்மையும் நேர்மையுமாக சாதாரண எளிய குடும்பத்தில் வந்திருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் தான் இந்த 234 தொகுதியிலும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் படித்த அறிவார்ந்த பட்டதாரிகள். அந்த கட்சி பார்க்கின்ற தகுதி என்னவா பார்க்குது? நீங்க படிச்சிருக்கீங்களா, பட்டதாரியா இருக்கிறீங்களா, மக்களுக்கு நீங்க சேவை செய்வீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்த்து இந்த 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க. 15 ஆண்டு காலமா தொண்டை தண்ணி வற்ற இந்த ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் ரோடுகளில் வீதிகளில் இறங்கி மக்களின் பிரச்சனைக்காக எல்லா விதத்திலும் போராடிருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த மக்களுக்கான ஆட்கள் நாங்க, இந்த மக்களுக்கானவங்க நாங்க அப்படின்னு நிரூபிப்பதற்கு அவங்க கிட்ட எந்த ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு எப்பெல்லாம் துயரங்கள் ஏற்பட்டிருக்கோ அப்பெல்லாம் மக்களோட மக்களாக நின்று களப்பணி ஆற்றிருக்காங்க. ஜனநாயக நாடுனா என்ன? ஒரு காலத்துல மிட்டா மிராஸ்தாரு, பெரிய ஜமீன்தாரு, மன்னர் பரம்பரை, நிலச்சுவான்தார்கள், பண்ணையார்கள் தான் அரசியலில் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். அவங்க தான் தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியும். ஆனால் ஜனநாயகம் வளர்ந்த பிறகு இந்தியா போன்ற நாடுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் ஓட்டு போடும் உரிமையை கொடுத்த பிறகு சாதாரண ஏழை எளிய மக்களும் நின்று தேர்தலில் வெல்ல முடியும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவனுக்கு அதிகாரங்கள் வழங்கியிருந்தாலும் கூட நிதர்சனமாக ஒரு சாதாரண ஏழை வீட்டு பிள்ளை தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியுமா? சரி, 40 லட்சம் ஓட்டு உள்ள ஒரு கட்சி அவனை அங்கீகரிக்குமா? அவனுக்கு சீட்டு கொடுக்குமா? அப்படி சீட்டு கொடுத்தாலும் அவன் வெல்ல முடியுமா? ஆனால் அவனையும் நாங்கள் அரசியல்படுத்தி தேர்தல் காலத்தில் நிற்க வைப்போம் அப்படிங்கிற சமூக புரட்சியை நாம் தமிழ் கட்சி களத்தில் செஞ்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளை வேட்பாளராக நிற்க வச்சு இந்த தேர்தலில் களம் காணுகின்ற நாம் தமிழ் கட்சிக்கு தமிழக மக்கள் வாக்கு செலுத்தணும். அண்ணன் சீமான் அவர்களை இந்த முறை காரைக்குடியில் தமிழக மக்கள் வெற்றி பெற செய்யணும். காரைக்குடி தொகுதி மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எப்பாடுபட்டாவது அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைச்சது. அதனால நீங்க தான் அவருக்கு வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.